முதல் கேணிய பார்த்தீங்களா? தவறான நண்பர்கள். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் சினிமா பாட்டு கேட்காது இல்லையா? கேட்காது. சினிமா பாட்டு பாடாது, கெட்ட வார்த்தை பேசாது, துணிஞ்சு தப்பான காரியத்தில் இறங்காது. ஆனா அந்த ஆவிக்குரிய வீட்டு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறது எப்போ? சூரியன் தூங்க போன பிறகு. வீட்டில் இருக்கிறது ராத்திரி, தூங்கிறது மட்டும்தான் வீட்டில். மீதி எல்லா நேரம் இருக்கிறது வெளியே. பார்க்கிறது உலக மனுஷன், பேசுறது உலக மனுஷன், கூட படிக்கிறது தெய்வீக அன்பை அறியாதவர்கள். அப்ப அவங்க நடுவில் தான் நாம இருக்கிறோம். அவங்க நடுவில் நாம இருக்கும்போ நமக்குன்னு சொல்லி சில நண்பர்கள் கிடைப்பின். நீங்க தப்பு செய்றீங்க அப்படின்னு நான் சொல்லவே வரலன்னு. ஆனா உங்க நண்பன் தப்பு செய்யற ஆளா இருக்கலாம். உங்க நண்பன் தப்பு செய்யற ஆளா இருக்கலாம். ஒரு உதாரணத்தை சொல்லித்தாரேன். எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பையன், அவன் ஒரு சாதாரண வாலிபர்களை போல பெரிய பிரச்சனை உண்டாக்குற ஆளு கிடையாது. அவன் வீட்டில் இருந்து ஒரு காலேஜில் போவான், படிப்பான், சாயங்காலம் வீட்டுக்கு வருவான். ஒரு நாள் நான் பேப்பர் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜ் எனக்கு நம்ப முடியல. அந்த பையனோட பேரை போட்டிருக்கு, பிரபல கார் திருடன் கைது. அவன் முக்கி 3 வீலு சைக்கிள் ஆகும் ஓட்டுது. பேப்பர்ல என்ன வந்திருக்கு? பிரபல கார் திருடன் கைது. வாய்ப்பே இல்லை. அப்புறம் நான் கொஞ்சம் ஆட்கள்கிட்ட கேட்டேன். கேட்டப்பதான் இவனுக்கு கார் திருட்டுனா என்னன்னு தெரியாது. ஆனா இவன் மாட்டினதுல மெயின் புள்ளி எப்படின்னா, இவன் காலேஜுக்கு போறான். இவன் காலேஜுக்கு போற வழியில கொஞ்சம் நண்பர்கள் ஒரு காரை விட்டுட்டு ரோட்டுக்கு சைடுல நிக்கிறது. ரோட்டுக்கு சைடுல நின்றுட்டு அவங்க சொல்லணும், வா கார்ல காலேஜுக்கு போ. இவன் ஒரு தப்பும் பண்ணல, கவனிக்கணும். கார்ல காலேஜுக்கு போ. இவங்க காலேஜ் கார்ல போகணும். டக்குன்னு போலீஸ் காரு கை காட்டுச்சு. போலீஸ் காருக்கு கை காட்டின உடனே அந்த காருக்குள்ள இருந்த 4 பேரும் தப்பிட்டு. இவன் காருக்குள்ளே இருந்தான். போலீஸ் வந்து இவனை பிடிச்சு. சம்பவம் என்ன தெரியுமா? அந்த கார் திருடப்பட்ட கார். அந்த காரை திருடனது அந்த 4 பேர். அதனால அந்த 4 பேருக்கும் தெரிஞ்சு போலீஸை கண்டா என்ன பண்ணணும்? ஓடணும். இவன் பாவம், இவன் என்ன நினைச்சான், நான் காலேஜுக்கு தானே போறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தானா பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுட்டு பேப்பர்ல வருது, பிரபல கார் திருடன் கைது. வாழ்க்கை போகுதா? எதிர்காலம் போகுதா? வெளிநாட்டுக்கு போக முடியாதா? போய் சைன் பண்ணணுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்கும்படி வார ஆட்கள்கிட்ட நாட்டுக்கார என்ன ஆனாலும் கொஞ்சம் பேர் ஒருத்தனைய வாழ்க்கையை கெடுக்கணும்னே பேப்பர் துண்டை கையில் வச்சுட்டு இருப்பினும். இவன் தப்பு பண்ணல. இவனுக்கு கார் திருட்டுனா என்னன்னு தெரியாது. ஆனா மாட்டினான். வாலிபர்கள் புதைந்து போகும் முதல் கேணி தவறான நண்பர்கள். கெட்ட வார்த்தை பேசாத நீ,
உன் நண்பன் வாதம் இருந்தாலே கெட்ட வார்த்தையிலே பேசுறான். மோசமான காரியங்களை செய்யாத நீ, உன் நண்பன் மோசமான காரியத்தில் இல்லையா ஊறி கிடக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் we have to wait. முதல்ல நாம தூக்கி பார்க்கணும், என் நட்புகள் எப்படிப்பட்டது. ஏன்னா அது முதல் தப்ப முடியாத கேள்வி. நிறைய மனுஷர்கள் பைபிளில் உண்டு. யூதா ரொம்ப நல்லவன், ஆனால் யூதா சேர்ந்தா இல்லையா நண்பன் ஈரா, அவன் ரொம்ப மோசமானவன். நீ 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சா 2 சாமுவேல் 13:5 அங்கே ஒரு நல்ல வாலிபனாக்கும். அங்க ஒரு நல்ல வாலிபன் அம்னோன், அவன் தப்பு செய்ய பயப்படுறான். திடீர்னு அவனுக்கு நண்பனை பற்றி பைபிள் சொல்லும்போதே சொல்லுது, யோனதாப் மகா தந்திரசாலியா இருந்தான். பார்த்தீங்களா, இவன் ரொம்ப நல்லவன், இவனுக்கு தெய்வம் இருக்கு, இவன் மனுஷனை மதிக்கிறான், இவனுக்கு தப்பு செய்ய பயம் இருக்கு. ஆனா இவனுடைய நண்பன் யார் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஊட்டச்சத்து கொடுக்கிறவன். நான் ஆலோசனை தாரேன், நான் சொல்லித்தாரேன். தம்பிகளா தங்கச்சிகளா, உங்களை மாதிரி நல்லவர்கள் உலகத்தில் இல்லைன்னு நினைச்சுக்கிடுங்க. ஆனா உங்க நட்பு எப்படிப்பட்டது? 1வது கேணி. உள்ள விழுகிற எந்த மனுஷனும் மேலே ஏறி வர முடியாத முதல் நிலக்கீழ் கேணி தவறான நண்பர்கள். கரையேறியே வர முடியாத 2வது நிலக்கீழ் கேணி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 தவறான ஆசைகள். சில பிள்ளைகளுக்கெல்லாம் எங்க வீட்டு டிவியில நான் நினைச்ச ப்ரோக்ராம் தான் ஓடணும். ஒரு வீட்டில் அண்ணனும் தங்கச்சியும், ஒரு ஆளு கார்ட்டூன் பார்க்கணும், ஒரு ஆளு கிரிக்கெட் பார்க்கணும். கிரிக்கெட்டும் கார்ட்டூன் பார்க்கறதுல சண்டை வந்துட்டு, இவனுக்கு கிரிக்கெட்டே பார்த்தாகணும். இவன் அடுக்கலையில் போயிருக்கான், கத்தி எடுத்துட்டு வந்திருக்கான், தங்கச்சியை குத்தி கொலை பண்ணி 58 குத்து கொடுத்து கொலை பண்ணி சோபாக்கு அடியில போட்டுட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறான். தாயார் வீட்டில் வந்து ஒரு தங்கச்சி எங்கன்னு கேட்டோம், அதான் சோபாக்கு அடியில் குத்தி கொலை பண்ணி போட்டிருக்கேன்னு. அவன் கிரிக்கெட்ல ஊறி இருக்கிறான். உயிருக்க மதிப்பென்ன கிரிக்கெட்டுக்க மதிப்பென்னு கூட தெரியல. சில ஆட்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவே. நூற்றுக்கணக்கான வீடுகள்ல சமாதானம் இல்லை. பிள்ளை என்ன பிரச்சனை? எனக்கு டூக்கு பைக் வேணும். என்ன வேணும்? ஒழுங்கா உட்கார்ந்தா காலு கூட கீழே எத்தாது, அதாக்கு சரிஞ்சு போறது. நம்ம நினைப்போம் ஒரு ஸ்டைல், ஒரு ஸ்டைல் இல்ல, காலு நீளந்தகை இல்லை. முதல்ல சரிஞ்சு போகும், அப்புறம் உறைஞ்சு போகும், அப்புறம் உடம்புல உள்ள பெயிண்ட் போகும். ஒரு தம்பிக கை இந்த பக்கம் எல்லாம் பஞ்சரா இருக்கு. நான் கேட்டேன், என்ன ஆச்சு தம்பி உனக்குன்னு. அப்ப அவன் சொல்றான், சார் வீரத்தழும்புகள். பைக்கில் உட்காந்து
90 டிகிரி சரிஞ்சு போய் பைக்குக்கு பெயிண்டும் போய் இவனுக்கு உடம்புக்கு பெயிண்டும் போறதுக்கு பேர் என்ன தெரியுமா? வீரத்தழும்பு. ஆசையா தாயாரை பிடிச்சு வச்சுக்கிட்டு வரும், எனக்கு பைக் வாங்கித்தான், எனக்கு பைக் வாங்கித்தான். உடனே தாயார் தகப்பன்ட்டு சொல்லும், இங்க பாருங்க என்ன கிடக்க விடுதான் இல்லை, என்ன சொல்றான்னு பாருங்க, எனக்கு பைக் வாங்கி தந்தா ஒழுங்கா சபைக்கு வருவேன். ஒழுங்கா சபைக்கு வரக்க என்ன வேணுமா? எனக்கு பைக் வாங்கி தந்தா நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன். சொல்லி 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 எப்படியும் தாயாரை பிடிச்சு வச்சு டூக்கு பைக் வாங்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து தாயார் ஊக்கமான ஜெபம், ஆண்டவரே என் மகன் எங்க வண்டியில போனான்னு தெரியல, உயிரோட வீட்டுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா இவனுக்கு வண்டி இப்படி போகாது, இப்படிதான் போகும். தவறான ஆசை. போதும் என்ற மனதோடைய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். தெய்வம் நமக்கு தராதது எல்லாத்திலையும் கடைசியில் ஒரு கண்ணீர் இருக்கும். நான் ஆசைப்பட்டு வெறி பிடிச்சு அடைஞ்சதுக்கு பின்னால் எல்லாம் எனக்கு பெரிய ஆபத்து இருக்கும். அதுதான் வாழ்க்கை. ஒரு பெண்மணியை தாண்டி யோசிக்க மாட்டணும், ஒரு பைக்கை தாண்டி யோசிக்க மாட்டணும், ஒரு மொபைலை தாண்டி யோசிக்க மாட்டணும், அதை தாண்டி யோசிக்கவே மாட்டணும். அவங்க என்ன நினைக்கிறது? ஒரு பைக்கு தான் எனக்கு வாழ்க்கை, ஒரு காதல் தான் எனக்கு வாழ்க்கை, ஒரு நல்ல மொபைல் போன் தான் எனக்கு வாழ்க்கை. இப்போ தாயார் மொபைல் போன் வாங்கி கொடுக்காதனால பெண் பிள்ளை செத்து போகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு வாழ்க்கை என்ன? மொபைல். அப்ப மொபைல் இல்லைன்னா தப்புதான், தப்புதான். முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க. எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்க கண்ண மூடி ஜெபம் பண்ணும்போது நான் போவேன். ஒரு நல்ல அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரே கிரவுண்டில் உட்கார்ந்துருக்கிறான் சங்கீதக்காரன் தாவீது. ஒரே கிரவுண்டில் உட்கார்ந்துட்டு இந்த பக்கம் பார்க்கறான் ஒரு மான். மானிட்ட கேட்கறான், நீ எங்க போற? மான் சொல்லுது, எனக்கு தண்ணி வேணும். மான் திருப்பி கேட்குது, நீ எங்க போற? அவன் சொல்றான், எனக்கு தேவன் வேணும். மானுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். தாவீதுக்கு என்ன வேணும்? தேவன் வேணும். அவன் சொல்றான், நீ போற அதே வாஞ்சையில, நீ போற அதே ஆசையில, நீ போற அதே வெறியில நான் போயிட்டு இருக்கிறேன். நான் போறது மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவன் மேல. நல்ல ஒண்ணு கை தட்டுங்க, நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் ஆத்மா தேவன் மேலேயே, ஜீவன் உள்ள தேவன் மேலேயே வாஞ்சையா இருக்கிறது. உங்க ஆசை தெய்வமாகணும், உங்க ஆசை தெய்வத்தினுடைய வசனமாகணும். இந்த கவனிங்க, இந்த இன்டர்நெட் வருகிறது வரை நான் இன்டர்நெட்டுக்கான அடிக்க ஸ்ப்ரே என்ன கொடுமை இல்லையா? அந்த பேசுற ஆளு சிரிக்காம பேச முடியுது. ஷாருக் கான் அடிக்க ஸ்ப்ரேனா டிப் டிப் டு டுண்டு. அப்போ பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு இப்படியும் ஸ்ப்ரே இருக்கு. ஒவ்வொரு ஆட்கள் 1 மினிட் 2 மினிட் எடுத்து ரீல் போடணும். பிள்ளைக்கு தெரியுது, ஓ இப்படியும் வாழ்க்கை இருக்கு. அடுத்த பெண்ணை யூடியூபை திறந்தா தாக்கோல் கலைந்த காரை ஆன் பண்ணுவது எப்படி, ஓப்பனா பப்ளிக்கா சொன்னா கார் திருடுவது எப்படின்னு போட்டிருக்கணும். ஆனா என்னன்னு போடணும்? உங்க காரனுடைய தாக்கோல் கலைந்து விட்டதா, அதை திறப்பது எப்படி, பூட்டை உடைப்பது, முறைப்பது எப்படின்னு நான் இதுவரை கண்டுட்டு இல்லை.
என்ன பார்த்துட்டு இருக்கானு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, நல்லா உற்சாகமா சொல்லுங்க. பார்த்தீங்களா, அப்பாவை தாண்டி, அம்மையை தாண்டி, சபையை தாண்டி, பாஸ்டரை தாண்டி, விசுவாசிகளை தாண்டி தேவையில்லாத எல்லா அறிவுகளும் யூடியூப்ல இருந்து கிடைக்குது. என்ன செஞ்சா பிரபலமாகலாம், என்ன செஞ்சா 4 பேர் பாப்பனும், எல்லாமே சின்ன வயசுல கிடைக்குது. அதனால பெற்றோருக்கு என்ன, பெற்றோருக்கு பிள்ளைய வளர்த்துவது எப்படின்னு எங்கேயாவது ஒரு டியூஷன் கிளாஸ்ல போய் படிக்க வேண்டி வருது. அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு பெற்றோருக்கு தெரியும், கொஞ்சம் துள்ளுனா சட்டி வரேன்னு சொன்ன மாதிரி. ஏன்னா பிள்ளை போனா எங்க வர போகும், அந்த சீனி கிழங்கு தோட்டத்தில் காணும். கம்பெடுத்துட்டு தாயார் இப்படி போகும்போது அவன் அப்படி வீட்டுக்கு வந்துடுவான். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ஹலோ காய்ஸ், என் அம்மாவின் அடியினால நான் தற்கொலை பண்ணுகிறேன், அங்கண்டு 150 லைக். உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா ஒருத்த லைக் போடல. என்ன கஷ்டம் இல்ல உங்களுக்கு? புரியுதா? ஒரு எல்லையை தாண்டிட்டணும். அன்னைக்கு அவ்வளவுதான். பாஸ்டர் தெரியும், கூட வார 10 விசுவாசிகளை தெரியும், அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும், பின்ன உறவுகளை தெரியும். அதை தாண்டி யாரையுமே தெரியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஓ, ஷாருக் கான் இவ்வளவு பெருசா இருக்காருன்னா ஷாருக் கான் பிரச்சனை கிடையாது, ஷாருக் கானுக்கு ஸ்ப்ரே என்ன தப்புதான். உங்கள்கிட்ட போக முறைக்க இன்னும் வாய்ப்பு இருக்கு. 1வது கேணி தவறான நண்பர்கள், 2வது கேணி தவறான ஆசைகள். எதுவுமே எனக்கு நினைச்சதுதான் நான் வேணும், அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு நம்ம மும்முரமா இருக்கிறோம்னா நம்ம பெரிய குழிக்குள்ள போய் சாடுறோம். 3வது கேணி போதை. 3வது கேணி என்ன? போதை. ஒரு தாய் ஒரு மகனை கொண்டு என் கையில தந்து, என் கையில தந்துட்டு சொல்லுது, பாஸ்டர் எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். பையனை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிறான். அவனை ஒதுக்கி விட்டுட்டு தாயார் என்கிட்ட 1-2 நிமிஷம் பேசுது. தாயார் சொல்லுது, 5ஆம் கிளாஸில் படிக்கும்போது சிகரெட் வலிக்க தொடங்கினாய், 8ஆம் கிளாஸில் எல்லாம் படிக்கும்போது போதை பொருளுக்கு அடிமைப்பட்டுட்டாய். நான் கேட்ட, நீங்க ஆலோசனை கொடுக்கலையா? அப்போ அந்த தாய் சொல்லிச்சு, 1.5 வருஷம் டி அடிக்ஷன் சென்டரில் கொண்டு போட்டிருந்து. அப்போ நான் கேட்டேன், டி அடிக்ஷன் சென்டரில் வச்சு என்ன ஆச்சு? அப்போ தாய் சொல்லுது, அவங்க என்கிட்ட பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சுனும். நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்லிச்சுனும்? அப்போ அந்த தாய் சொல்லுது, என் பையன் போதையில் PhDன்னு தோணுது. அவன் போதை வரணும்னு நினைச்சா ஒரு பாம்பை பிடிப்பான, போதை வரணும்னு நினைச்சா ஒரு பாம்பை பிடிப்பான, அந்த பாம்பை பிடிச்சு உடம்புல கொத்த வைப்பான. அந்த பாம்புக்கு விஷம் இவனுக்கு உள்ள போன உடனே இவனுக்கு போதையாருமா. அந்த தாய் சொல்லுது, ஒரு முறை இவன் பாம்பை கடிச்சு போதை ஆயிட்டான்னா அவனை பின்ன 3 நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 3 நாள் என்ன கிடைச்சாலும் எடுத்து அடிப்பான்.
அவன் பூமியில் இருக்கிற மாதிரியே அவனுக்கு தெரியல. அவன் ஏதோ இன்னொரு உலகத்தில் மிதக்கிற மாதிரி. நான் இனி போகாத இடம் இல்லை பாஸ்டர், உங்க கையில கொண்டு தாரேன். 2 காரியம். 1, பெற்ற தாய் சொல்லுது, என்ன வந்தாலும் அவனை திருப்பி வீட்டுக்கு விடப்படாது. அவனை திருப்பி வீட்டுக்கு விடப்படாது. ஏன் வீட்டுக்கு விடப்படாதுன்னு அந்த தாய் சொல்லுது, இப்ப நான் உங்கள்கிட்ட கொண்டு தந்திருக்கேன் இல்லையா, வீட்டுக்கு வந்தான்னா இந்த கோபத்துக்கு என்ன கொல்லுவான். ரெண்டு, பெற்ற தாய் சொல்லுது, அவனை அடிக்கவோ என்னவோ செய்யுங்க, எனக்கு அவன் நல்ல பிள்ளையா வேணும். அவன் நல்ல பிள்ளையா வேணும். நான் அந்த தாய் போயிட்டு நான் இனி அவன்கிட்ட பேசுவேன். அவன்கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட சட்டம் இல்லையே பேசுறான். அவன் என்கிட்ட சட்டம் பேசுறான். அவன் சொல்றான், என்னோட வாழ்க்கையில தலையிடக்க உங்களுக்கு உரிமை இல்லைன்னு. அவனுக்கு வாழ்க்கையில தலையிடக்க எனக்கு உரிமை இல்லையா? நான் சொன்னேன், மகனே அப்படி இல்லை, கேளு. ஒரு வாரம் போராடி பார்த்தேன், என்னால முடியல. ஒரு வாரம் போராடி பார்த்தேன், என்னால முடியல. இவன் வெளியே போறாய், இவன் வெளியே போய் யாருக்கோ ஃபோன் பண்றாய். ஃபோன் பண்ணும்போது அவங்க இவனுக்கு என்ன கொண்டு கொடுக்கணும், இவன் ஒன்றும் தான் தெரியாத மாதிரி வரான். ஒரு நாள் நான் சொன்னேன், நமக்கு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும். நான் இவனை போய் தொட்டேன். தொட்ட உடனே இவனை தூக்கி ஒற்ற எறி அந்த ஆண்ட போய் விழுந்தான். அவ்வளவுதான் நடந்து. ஜெபத்தை முடிச்சேன். என்கிட்ட சொல்றான், சார் சத்தியம், எனக்கு நீ போதை வேண்டாம். தங்கிட்ட இல்லை, ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆவியானவர் என்னோடு பேசினார். மறுபடியும் எனக்கு ஒரு பலவும் தைரியம் வந்து விட்டது. எந்த கேணிக்குள்ள விழுந்தாலும் அதுக்குள்ள நீ புதைந்து போனாலும் உன் எதிர்காலம் மொத்தம் பாழாய் போனதுன்னு நீ நினைச்சாலும் பரிசுத்த ஆவியானவர் தூக்கிவிட முடியும். 2 நிமிஷம் கை தட்டி, 2 நிமிஷம் கை தட்டி, எவ்வளவு ஆழத்தில் புதைந்து போன மனுஷனும் ஆவியானவரேன்னு கூப்பிட்டா ஆண்டவர் அவனை தூக்கிவிட முடியும். நல்ல கை தட்டணும். 2 நிமிஷம் நல்ல வாய திறக்கணும். நல்ல ஆவியில நிரம்பணும். உடா கடகதனா அந்தல் கனாதனா பிரௌட பத்தர பலபா உள்ளையும் வெளியையும் எல்லா இடத்திலையும் கண்ண மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். ரக்கந்தர பலபா ஆவியானவர் உன்னை நிறுத்த முடியும். ஆவியானவர் உன்னை தூக்க முடியும். ஆவியானவர் உன்னை தாங்க முடியும். ஆவியானவர் உன்னை நடத்த முடியும். ரீகதன கடகதன கமல் கதனா அந்தல் கமன பிரௌடவத்தனாதனா ஊடவல் கந்தர கந்தல் கனாத்தனா அல் கந்தர சந்தர சத்தரபா. நல்ல நல்ல ஆவியில பேசுங்க. என் பிள்ளைக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும். என் வீட்டுக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும். என் குமாரனுக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும். என் குமாரத்துக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும். எந்த பிரசங்கத்தையும் செய்ய முடியாதது, எந்த டி அடிக்ஷன் சென்டரையும் செய்ய முடியாதது ஆவியானவர் செய்ய முடியும். ஆவியானவர் செய்ய முடியும். உங்க பிள்ளைய நல்ல பிள்ளைய உங்க கையில திருப்பி தர ஆவியானவரால முடியும். உங்க பிள்ளைய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற ஆவியானவரால முடியும். உங்க பிள்ளைய நிரப்ப ஆவியானவரால முடியும். உங்க பிள்ளைய பயன்படுத்த ஆவியானவரால முடியும். தங்கச்சி, கர்த்தர் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தம்பி, தேவனுக்கு மேல ஒரு ஆசை உண்டு. உட கத்தாரபா ரியந்தல் கந்தரபா ரெந்தல் கந்தர பிரௌடவ துரவனபா.
ஒன்றாவது, வெளியே வர முடியாதபடி நம்மளை சிக்க வைக்கிற கேணி என்ன? மெதுவா பேசுங்க, எனக்கு கேட்கவே இல்லை. என்ன கஷ்டம் இல்லையா? வெளியில இருக்கவங்கள்ட்ட பேச சொன்னா இதோட சவுண்டா பேசணுமே. இப்ப பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூ see your honor, எவ்வளவு தெம்பா இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போட்டி போடுறதுல கவனமா இருக்குதுல. தவறான நண்பர்கள். இன்னைக்கு இந்த வாலிபர் முகாம் முடிஞ்சு போகும்போ யார் என் நண்பனா இருக்கணும், யார் என் நண்பனா இருக்கக்கூடாது, யாரை நான் நட்பின் எல்லைக்குள்ள கொண்டு வாரேன், எந்தெந்த நண்பர்களை நான் விட்டு விடணும் என்பதை நீங்க சரியா ஒரு முடிவெடுக்கணும். ரெண்டு, தவறான ஆசைகள். நீங்க கல்யாணம் பண்ணுமா மட்டும் தங்கங்களா, முழங்கால நின்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 15 வருஷம் 20 வருஷம் தூக்கி சுமந்து நடத்தி வளர்த்தின பெற்றோரை காயப்படுத்திட்டு உனக்கு ஒரு கல்யாணம் என்னத்துக்கு? என்னத்துக்குன்னு? ஒரு பிள்ளைய வளர்த்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப எல்லாம் நமக்கு பார்த்தா அமெரிக்காக்கார புத்தி உள்ள ஆட்கள்னு தோணுது. அவைய பிள்ளைகளை வளர்க்கறது நிறுத்திட்டுமா? they stopped to bring up children. அமெரிக்காக்காரர்களுக்கு பிள்ளைகளை வளர்த்தி மடுத்து போச்சு. அதனால இவங்க இப்ப பட்டி வளர்த்தணுமா? என்ன வளர்த்தணுமா? பட்டி. ஏன் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஒரு பிள்ளைய 18 வயசு வரை அமெரிக்காவில் வளர்த்தக்கு 16 கோடி ரூபா ஆகுமா? அந்த 18 வயசு வரை பிள்ளைய அடிக்கக்கூடாது, பிள்ளைய அடிக்கக்கூடாது. அங்கெல்லாம் அரசாங்கம் வந்து பிள்ளைக்கு உடம்புல பார்க்கும் எங்கேயாவது அடிச்ச அடையாளம் கிடக்கான்னு. கம்ப மாற்றினாலே போதும், சமூகம் உருப்படாம போயிடும். எதை மாற்றினாலே போதும்? கம்ப மாற்றினாலே போதும், சமூகம் என்ன ஆயிடும்? உருப்படாம போயிடும். 3 பேர்கிட்ட கம்பு இருக்கணும் கண்டிப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் யோசிக்கிறதும் இல்லை. 3 பேர்கிட்ட கண்டிப்பா கம்பு இருக்கணும். 1, தாய் தகப்பன்கிட்ட கம்பு இருக்கணும். அரசாங்கம் சட்டம் போடணும், பெற்றோர் பிள்ளைகளை அடித்து வளர்த்துவது பெற்றோரின் உரிமைன்னு. நான் இப்ப சொல்றது இதை கேட்காது செய்யணும் இல்லையா? 2வது, அரசாங்கம் சட்டம் போடணும், ஆசிரியர்கள் கம்பை பயன்படுத்த முழு உரிமை. அவங்க என்ன பண்ணி ஆகணும்? கம்பை பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா சூரியன் உதிச்சது முதல் சூரியன் அஸ்தமிக்கிறது வரை பிள்ளை எங்க கிடக்கு? பள்ளியில. தூங்கக்கும் சாப்பிடக்கும் வீட்டுக்கு வரணும், காலையில் எழும்பி போயிடணும். இந்த ஸ்கூல் லீவ் நாள் பகர மொத்தம் பிள்ளை வீட்டில் கிடந்து என்ன செய்யும்? தூங்கும். அப்ப அவங்க விழிப்பா இருக்கிற நேரம் எல்லாம் எங்க இருக்கணும்? ஸ்கூல்ல இருக்கணும். அப்ப பகல்ல என்ன பண்ணுன்னு பெற்றோரை விட யாருக்கு கூடுதல் தெரியும்? இது டீச்சர்ஸ் கையை கட்டி போட்டுட்டு புலிக்குட்டி மாதிரி 2 பிள்ளைகளை படிப்பிச்சு விடுங்கன்னு சொன்னா அவைய என்ன பண்ணுவனும்? நோ, பெற்றோர் அடிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் வரணும். ஆசிரியர்கள் பிள்ளைகளை பிரம்பை பயன்படுத்தலாங்கிற சட்டம் வரணும். பாஸ்டர் அடிக்கலான்னு பெற்றோரே சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 பேரும் அடிச்சா அந்த அன்புல, அந்த அடியில புத்தி இருக்கும், அந்த அடியில ஆலோசனை இருக்கும், அந்த அடியில அன்பு கலந்து இருக்கும். இப்ப இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் கம்ப வாங்கிட்டு யார்கிட்ட கொடுத்துட்டோம்? 3 கம்பையும் ஒன்னா ஒட்டி லாத்தின்னு சொல்லி போலீஸ்காரர்கிட்ட நீ அடி மகனேன்னு. அவிய அடிச்சா எப்படி இருக்கும்?
இடுப்பு கீழே உருவி கீழே இல்லையே கிடக்கும். அவையிட்ட இருக்க கம்பல்ல 3-4 கம்பை சேர்த்த ஒரு கொலாபரேஷன். அவங்களுக்கு என்ன செய்ய உரிமை உண்டு? அடிக்க உரிமை உண்டு. அந்த அடியில் அன்பு இருக்குமா? ஈவு இரக்கம். ஆனா நான் முதல்ல சொன்ன 3 பேருக்கு அடியில் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அமெரிக்காவில் இருந்த ஒரு மனுஷன் ஃப்ளைட்டு பிடிச்சு பையனையும் கூட்டிட்டு பெங்களூருக்கு வந்திருக்காரு. பெங்களூருக்கு வந்து பெங்களூருக்கு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வச்சு கம்பெடுத்து அவனை முறிய அடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி அமெரிக்கா கொண்டு போயிருக்காரு. அப்ப எவ்வளவு அந்த ஆள் வேதனைப்பட்டு இருந்திருக்கிறாரு. 5 லட்சம் ரூபா முடக்கி வந்து அடிச்சணும்னா அங்க அடிச்சா தூக்கி உள்ள வைப்பனும். அங்கெல்லாம் பிள்ளைகள் தான் ராஜாக்கள். பிள்ளைகள் போடுறதான் சட்டம். இப்ப இங்கேயும் அப்படிதானே. ராத்திரியே தாயார் பிள்ளைகிட்ட கேட்கும், மக்களே நாளை உனக்கு என்ன வச்சு தந்தா தின்னுவேன்? ஏய், நாளை தான் என்ன வச்சு தாரணும் அதை நீ தின்னுருக்கணும். நீ என்ன தின்னுவாய்? அவனுக்கு வெயிட் கூடிச்சு, டிமாண்ட் கூடிச்சு, பர்கர் வேணும் வச்சு தருவியான்னு. என்ன கர்ப்பரா? என்ன முறப்பு? பிளேட்ல சாப்பாடை வச்சு கொடுக்கணும், பக்கத்தில் ஒரு கம்பெடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும். பிள்ளை லாரியில லோட் ஏற்றின மாதிரி ஏற்றிட்டு போகும். இது அப்படி இல்ல. ஓ, நான் கொண்டு ஓடுகிறேன், அவன் சாப்பிட மாட்டேன் என்கிறான். ஏன் கொண்டு ஓடுகிறாய்? என்ன செய்யணும்? உட்கார்ல, எடுல, தின்னல. 3 வார்த்தையில் அவன் தின்று விடுவானே கம்ப கையில வச்சுட்டு பேசினா. இது மகனே, உங்கள் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என்ன முறப்பு? கட்டி போடப்பட்டுட்டோம். பிள்ளைகள் செய்கிற தப்பா பார்த்துட்டு கம்பெடுத்து அடிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆசை உண்டு 2 கொடுக்கணும்னு. 2 கொடுத்தா நிறைய பிள்ளைகள் 2 கொடுத்தா நிறைய வரும். இப்போ பின்ன ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் சங்கம், வாலிபர் சங்கம். அப்புறம் ஆட்டோக்காரர்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆட்டோக்காரெல்லாம் சங்கம் மாதிரி இல்லை, தேனீச்சக்கூடு மாதிரி. எங்கேயும் ஒன்றும் செய்ய முடியாது. உடனே அவங்க சங்கம் சேர்ந்துடணும். இனி பெற்றோர்கள் 2 அடி கொடுத்தா உடனே அடுத்து தொடங்கணும் அடி வாங்கினவர்களின் கூட்டமைப்பு. முறைக்கிறீர்கள், பரவாயில்ல. போதை ஒரு நிலக்கீழ் நிறைந்த கேணி. அதில் அகப்பட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு தான் இருக்கும், வெளியே வர முடியாது. யாரும் என்ன தூக்கி விடுவாங்க, நான் தப்புவேன், எனக்கு வாழ்க்கை வரும் இல்லை. ஒரு நாள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பிரசங்கம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே ஒரு தம்பி ஓடி வராரு. ஓடி வந்துன்னுட்ட சொல்றாரு, பாஸ்டர் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க. நான் சொன்னேன், சொல்லு தம்பி என்ன ஆச்சு? அவன் பிரச்சனைகளை ஒவ்வொன்றா சொல்றான். நான் எப்படியோ இந்த நண்பர்களுக்கு இடையில மாட்டிட்டேன். நான் பைபிள் வாசிச்சா என்ன பரிகாசம் பண்ணணும், நான் பாட்டு பாடினா என்ன பரிகாசம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணா என்ன பரிகாசம் பண்ணணும், நான் அவங்க கூட போய் உட்கார்ந்து அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சா என்ன பாராட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்கள மாதிரி ஆகிட்டே வரேன் பாஸ்டர்.
நான் அவங்களுக்கு மாதிரியா இல்லையா இருக்கணும், என்னை பார்த்து இல்லையா அவங்க படிக்கணும், நான் பாடுறத பார்த்து அவங்க பாடணும், நான் ஜெபிக்கிறத பார்த்து அவங்க ஜெபிக்கணும். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அவங்கள மாதிரி நான் மாறிட்டே வாரேன். நான் அதை விரும்பல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யூடியூப் நம்ம சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வருது. ஃபேஸ்புக் நம்ம சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வருது. எல்லா சோசியல் இணைப்புகளும் நம்முடைய சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வருது. இருக்கிறது ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவன் என்ன உடவுடுக்கிறான், என்ன சாப்பிட்றான், என்ன பயன்படுத்துகிறான், எப்படி வாழ்கிறாங்கிறத வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அறிகிறதற்கு மட்டும் இல்லை வாய்ப்பு. சில நேரம் அதுபோல் வாழ்ந்தால் நல்லா இருக்குமேன்னு முயற்சி எடுக்கிறோம் நாம. அது என்ன செய்து சமூகத்தில் மிகப்பெரிய சீரழிவை கொண்டு வருகிறது. அது ஒரு நிலக்கில் நிறைந்த கேணியாக்கும். அதில் ஒரு மனுஷன் உள்ள போகிறது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் உள்ள போயிட்டா அவனை சேர்ந்த எல்லாரும் அதற்குள்ள தள்ளப்படுகிறார்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் மீட்பில்லை. கண்டிப்பாக ஜெபித்தாகணுங்கிற கட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக வாலிபர்கள் மேலே கவனம் செலுத்த வேண்டும் என்கிற கட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கும்போது யாராவது நான் தான் விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு உங்க உள்ளத்தில் சொன்னா நீங்க பயப்படாதுங்க. ஆவியானவர் உன்னை தூக்கிவிட போகிறார். ஆவியானவர் உங்களை தூக்கிவிட போகிறார். ஆவியானவர் உங்களை தூக்கிவிட போகிறார். ஆனா ஒரு உணர்வு வரணும், நான் இந்த கேணிக்குள்ள கிடக்கிறேன். ஜஸ்டிஃபை பண்ணப்படாது. நான் தப்பு பண்ணேன்னு யாரு சொன்னது? நான் தப்பு பண்ண ஒரு சாட்சியை கொண்டு வாருங்க. என்ன ஏன் இப்படி 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 நான் செய்யாத குற்றங்களை எனக்கு தலைக்கு மேல வச்சு கட்டுறீங்க? அப்படி உள்ள துணிவு நம்ம ரட்சிப்புக்கு நம்மளே தடையாகிற மாதிரி வந்து விடும். இல்ல, ஒத்துக்கிடணும். நான் அப்படி செஞ்சது தப்புதான், நான் அப்படி பேசினது தப்புதான், நான் அதை பார்த்தது தப்புதான், நான் என் வாழ்க்கை இப்படி பாழாக்குனது தப்புதான், உணர்த்தப்படணும். அது மட்டும் இருந்தாலே போது, காப்பாற்றலாம். இல்ல நான் தப்பு செஞ்ச நீங்க கண்டியலா அப்படி கேட்டா, குண்டுக்குள்ள நீ கிடக்கிற, நான் கயறு போட்டு தரேன், நீ கரையாறி வான்னு சொன்னா, நான் குண்டுக்குள்ள கிடக்கிறேன், நீ யாரு உங்கள்கிட்ட சொன்னதுன்னு கேட்டா எப்படி காப்பாற்றுகில்ல? நீ பாவத்தில் அகப்பட்டுட்ட, நீ தவறான ஆசையில விழுந்துட்ட, நீ தவறான நட்புல போய் சிக்கிட்ட. உலகத்தில் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் உனக்கு 2 கயறு போட்டு தாரேன், நீ இதை பிடி, நான் உன்னை தூக்குறேன்னு சொன்னா குண்டுக்குள்ள கிடக்குறோம் கேட்கிறான், நான் குண்டுக்குள்ளேன்னு உங்கள்கிட்ட யாரு சொன்னதுன்னு. ஒத்துக்கொள்ளாதவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஒத்துக்கொள்ளாதவனை எப்படி தூக்கிவிட முடியும்? அதாக்கு தாவீதுன்னு, தாவீது யாரு போய் சொன்னாலும் உடனே ஒத்துக்கிடுவா. ஐயோ நான் தான் தப்பு பண்ணினேன், நான் தான் தப்பு பண்ணினேன், என் அம்மா விட்டு அப்படி பேசுன தப்பு, என் அப்பா விட்டு அப்படி பேசுனது தப்பு, என் மனைவி விட்டு அப்படி நடந்துகிட்டது தப்பு, நான் தான் தப்பு பண்ணினேன். அந்த உணர்வை பார்த்தீங்களா? தவறான ஆசை ஒரு கேணி, தவறான நண்பர்கள் ஒரு கேணி, நிலக்கீழ் கேணி, போதை ஒரு கேணி. அவளுக்கு தெரியல, யாரு சொல்லி கொடுத்தாலும் தெரியல. 2 வார்த்தையில சிம்பிளா முடிச்சுக்கிடுவோம். என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும், நீங்க தலையிட தேவையில்லை. அதுதான் லோத்து, அதுதான் லோத்து. ஆபிரகாமுக்கு வீட்டில் இத்தனை வருஷம் கிடந்திருக்காங்க, ஒரு பாட்டு தெரியாது. ஆபிரகாமுக்கு வீட்டில் இத்தனை காலம் கிடந்திருக்காங்க, ஒரு பலியிடம் தெரியாது, ஒரு வசனம் ஒழுங்கா தெரியாது. அதனால அவன் அந்த யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்தை பார்த்தானா உடனே அவனுக்கு அது வேணும்னு தோணுச்சு. ஆபிரகாமை விட்டு ஒதுங்குறது நல்லது. ஏன்னா எப்போ ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாரு, ஜெபி, பைபிள் வாசி, என்ன பாரு, என்ன பார்த்து நட அப்படின்னு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாரா? இவன் ஆலோசனையை விரும்பல. அதனால ஆபிரகாமை விட்டு போக பார்க்கிறான். அழிவின் ஆரம்பமே அதுதானே. அழிவின் ஆரம்பம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யோசனை சொல்லி தர யாருக்கும் தேவையில்லை. அதுதான் அழிவின் ஆரம்பம்.
எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இன்னும் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் தேவை, எனக்கு தகப்பன்மார்கள் தேவை, எனக்கு தாய்மார்கள் தேவை, எனக்கு சகோதரர்கள் தேவை, எனக்கு சகோதரிகள் தேவை. ஏன்னா என் முதுகில என்ன ஒட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் கண்ணாடியில பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் தான் எனக்கு சொல்லித் தரணும். இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கு, நீ இப்படி இருக்கிற அப்படின்னு அவங்க தான் சொல்லித் தரணும். அப்பதான் எனக்கு புரியும். அப்படின்னா எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற மனிதர்கள் தேவை. அவர்களோட நான் உறவுல இருக்கணும், அவங்க கூட தான் உறவுல இருக்கணும். நம்ம யார்கிட்ட உறவில் இருப்போம் தெரியுமா? உசுப்பேற்றி விடுவனும் இல்லையா, கட்டாரத்தை பேசுறியா, ரெண்டு கூட பேசாததியா? சரிதானே, ஏன் ரெண்டு கூட பேசி இருந்தா குப்பிச்சில் 32 ரோட்டில் நடந்திருக்கும். என்ன முறைக்கிறீர்கள்? ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வாலிபர் சமூகத்தின் மேல குறி வைத்து அவர்களை எப்படியாவது நல்வழியில கொண்டு வரணும் என்று பாரத்தோட போராடுகிற ஒரே சமூகம் எது தெரியுமா? தேவ சபை. அது மட்டும்தான், அது மட்டும்தான். மீதி எல்லா வெளிச்சங்களும் அடைந்து விட்டது. அரசியல்வாதி வாலிபர்களை எதுக்கு மட்டும்தான் கூப்பிடுறான்? 2 பஸ்ல கல்லறியணுமா? நீங்க பாருங்க, நீங்க மூட்டி முடிஞ்ச பிறகு என்ன வந்து பார்க்கணும். என்ன வந்து பார்த்து பைபிள், டைரி, பேனா இவ்வளவு இருக்குன்னு நீங்க மட்டும்தான் கை தூக்குனீங்க. மீட்டி முடிஞ்ச பிறகு உங்க டைரியில என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அரசியல்வாதிகள் வாலிபர்களை என்னத்தை கூப்பிடணும்? எங்க பஸ்ல கல்லறியணுமா, கலவரம் பண்ணணுமா? தாவேக்கா தானே, தாவாக்கையா, தாவேக்கா கட்சி கூட்டத்தில் ஆவியானவர் எவ்வளவு பலமா செய்வாடி இருக்கிறார்னு பாருங்க. 10,000 சேர் உடைஞ்சிருக்கு. நம்ம 10,000 பேர் உட்கார்ந்து சோத்திரம் சொன்னா ஒரு சேர் ஏன்னு கேட்குது இல்லையா? நான் ஆராதித்துக் கொண்டிருந்தேன், பலமாக இறங்கினால ஒரு சேர கால் ஒடிஞ்சுன்னு சொல்ல கூட நமக்கு சாட்சி இல்லை. ஒரு சேருக்க அவங்க சொல்ல ஒற்றை கூட்டத்துக்கு தான் வந்தோம், நாங்க துதிச்ச துதியில சேரே காலி. என்ன சேர மைதானமே காலி. வாலிபர்கள் அரசியல்வாதிகளுக்கு தேவை கல்லறியக்கும், கலவரம் பண்ணக்கும், அடுத்தவனை போய் அடிக்கக்கும், பிரச்சனை உண்டாக்கும், கட்சி வளர்த்தக்கும். வாலிபர்களை மதவாதிகளுக்கு தேவை அவங்க தவறான நோக்கத்துக்கு இவர்களை பயன்படுத்தும்படி நீ ஒரு கருவியாக்கப்பட்டிருக்கிறாய். வாலிபர்களை சாத்தானுக்கு தேவை, அவங்கள வச்சுதான் ஆவிக்குரிய குடும்பத்தை அழிக்கணும். பார்த்தீங்களா? அரசியல்வாதிக்கு வாலிபன் தேவை, மதவாதிக்கு வாலிபன் தேவை. அப்புறம் எல்லாருக்கும் தேவை யாரு? வாலிபன். அவன் மட்டும்தான் அடின்னு சொன்னா ஏன்னு கேட்காம அடிப்பான். கல்யாணம் பண்ணின ஒருத்தன்கிட்ட போய் அடின்னு சொன்னா அவன் திரும்பி கேட்பான், எஸ்கியூஸ் மீ, எனக்கு வீட்டில் மனைவியும் பிள்ளைகளும் இருக்குன்னு. ஆனால் ஒரு வாலிபன்ட்ட அடின்னு சொல்லி பாருங்க, பாஸ்டர் நீங்க இல்லையே சொன்னீங்க, 2 மினிட் பொறுத்துக்கிடுங்கன்னு. அவன் யோசிக்க மாட்டான். வாலிப பிராயத்தில் மூளைக்குள்ள எல்லா ஒயரும் ஒர்க் பண்ணாது. 40 வயசு கல்யாணம் எல்லா ஒயரும் ஒர்க் ஆக தொடங்குது. எல்லா ஒயரும் ஒர்க் ஆக தொடங்குற முதல் அடையாளமாக்கும் தொலைந்து போன தலைமுடி. உள்ள கேபிள் வேலை பார்க்குதா, அந்த சூடு வெளியில் உள்ள தலைமுடிக்கு தாங்க முடியல. ஐயோ ஐயோ, சிரிக்கிற அளவுலையும் இல்லையோ நீங்க.
எம்எல்சி கம்பெனிகள் வாலிபர்களை தேடுது. என்னத்துக்கு? எங்களுக்கு லாபம் பார்க்க அவங்க வேணும். எல்லாரும் தொடர்ந்து தேடுறது வாலிபர்களை. இதெல்லாமே பாழாக்கும்படி ஆண்டவர் வாலிபர்களை தேடுறாரு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். இந்த உலகத்தில் யாரும் உண்மையில வச்சிருக்கிற அன்பை விட கர்த்தர் உண்மையில அன்பு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உன்னை நேசிப்பதை விட கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் விரும்புறதை விட கர்த்தர் உன்னை விரும்புகிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் உன்னை தேடுகிறதை விட கர்த்தர் உன்னை தேடுறாரு. இன்னைக்கும் என் பிள்ளை என் கையில தன்னை அர்ப்பணிக்குமா அப்படிங்கிற ஒரு தேடலோட கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு தேடலோட கர்த்தர் வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்களை தெய்வத்தினுடைய கரத்தில் விட்டுக் கொடுக்க முடியுமானால் உங்களை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஒரு பையன் எப்பவும் தண்ணி அடிச்சுட்டு தான் நடப்பான். எப்பவும் தண்ணி அடிச்சுட்டு, அவனை தண்ணி இல்லாம பார்க்க முடியாது. ஃபுல் டேங்க். ஒரு நாள் ஃபுல் டேங்க் தண்ணியில நிற்கிறான். ஒரு பெண்மணி போய் அவனை கூப்பிடுது, சண்டேஸ் கிளாஸுக்கு வா. அவங்க கூப்பிட்ட அன்பினால அந்த பையன் சண்டேஸ் கிளாஸுக்கு போயிருக்கான். அவன் போய் அங்கே சண்டேஸ் கிளாஸில் உட்கார்ந்துருந்தான். அந்த பெண்மணி கதை சொல்லி கொடுத்தது, வாழ்க்கைக்கு மறுபக்கத்தை சொல்லி கொடுத்தது எல்லாம் இவனுக்கு புரிஞ்சிட்டு அடுத்து எல்லா வாரம் சண்டேஸ் கிளாஸுக்கு வந்திருக்கான். எல்லா வாரம் எப்பவும் போதையில் இருக்கிற, சமாதானத்தை இழந்து போன ஒருத்தன் ஆக செஞ்சது அந்த பெண்மணி. இவ்வளோ அன்பா கூப்பிட்டேன்னு சொல்லி சண்டேஸ் கிளாஸுக்கு வந்தது. அந்த பெண்மணிக்கு சண்டேஸ் கிளாஸில் ரொம்ப பிள்ளைகள் ஒன்றும் இல்லை, வெறும் கொஞ்சம் பிள்ளைகள் தான் உண்டு. 6000 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 6000 பிள்ளைகள் ஒரு சண்டேஸ் கிளாஸ் டீச்சருக்கு. நம்ம அக்டோபரில் ஊக்கமாக ஜோம் பண்ண தொடங்கும், ஆண்டவர் சண்டேஸ் கிளாஸ் பொறுப்பை எனக்கு வாங்கித்தாரு. ஆண்டவர் சொல்லுவார், மகளே உனக்கு அது வேண்டாம், உனக்கு சரியாவாது, ஏற்கனவே ஒன்றால் எனக்கு தலைவேதனை. இல்லை ஆண்டவரே உமது அடியால் அப்படி இல்லை, எனக்கு 2 பிள்ளைகளை கரையேற்றணும், தாரும் ஆண்டவரே. சரி, கர்த்தர் போட்டு கொடுப்பார். ஜனவரியிலேருந்து சண்டேஸ் கிளாஸ் டீச்சர். ஏப்ரலான உடனே ஜோம் பண்ண தொடங்காச்சு. அதை எடு ஆண்டவரே. கர்த்தர் என்ன சொல்றாரு? முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஏப்ரலான உடனே அதை எடு ஆண்டவரே. அதை எடுக்கலன்னா அதை படிக்க வரணும். இல்லை 2 பையன் மாறு, அவனோடையாவது எடு ஆண்டவரே. 6000 பிள்ளைகளுக்கு சண்டேஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்த பெண்மணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுகள் எப்படி வரணும்னு பாருங்க. தண்ணி அடிச்சுட்டு கிடந்த பையனை தூக்கிட்டு போய் டீச் பண்ணிச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பையனாக்கும் 25 கோடி பேருக்கு சுவிசேஷம் சொன்ன பில்லி கிராம். ஃபுல் மப்பில் கிடந்த ஒருத்தனை தூக்கி எடுத்துட்டு வந்து அவனுக்கு பைபிளில் இருந்து கதைகளை சொல்லி கொடுத்து அந்த பெண்மணி அந்த பிள்ளைக்குள்ள போட்ட விதை 25 கோடி பேருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற அளவில் பயன்பட முடியுமானால் கர்த்தர் கரை சேர்க்க முடியும். கேம்பஸ் க்ரூசேடு ஃபார் கிரைஸ்ட்னு சொல்லி ஒரு ஊழியம் உண்டு. கேம்பஸ் க்ரூசேடு ஃபார் கிரைஸ்ட். அவங்க ஊழியம் செய்கிறது மொத்தம் காலேஜிலே ஆக்கும். அவங்க மினிஸ்ட்ரியே வாலிபர்களுக்கு நடுவிலே ஆக்கும். அவங்க இதுவரை 18 கோடி வாலிபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. 18 கோடி வாலிபர்களுக்கு சுவிசேஷம் சொன்ன கேம்பஸ் க்ரூசேடுனுடைய நிறுவனர் யார் தெரியுமா? இந்த பெண்மணியோட சண்டேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட். நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் அந்த பெண்மணியுடைய 2 ஸ்டூடெண்ட்கள் சேர்ந்து சந்திச்சது 50 கோடி பேர். உங்களுக்கு தெரியுமா? 50 கோடி பேர்னு சொன்னா உலகத்தின் சில நாடுகளின் மக்கள் தொகையை விட 10 மடங்கு அதிகம். உலகத்துள்ள சில நாடுகளிலே மக்கள் தொகை 8 கோடி 10 கோடி 15 கோடி. இந்த 2 பேரும் சம்பாதிச்ச ஆத்துமாக்கள், சுவிசேஷம் சொன்ன ஆத்துமாக்கள் கிட்டத்தட்ட 50 கோடி.
அப்படி ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் இல்லைண்டா அவங்க பாட்டுக்கு வாழட்டுன்னு சொல்லி விட்டு இருந்தா இந்த பெண்மணி அவங்களை கண்டு தூக்கி எடுத்துட்டு வந்ததுனால எத்தனை குடும்பங்கள் கரை சேர்க்கப்பட்டது இல்லையா? அதனால நிகழ்கால உலகத்துல மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா? சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸுக்காக்கும். என்ன, இந்த உலகத்துல நிகழ்காலத்துல மிகப்பெரிய பொறுப்பு உங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொன்றும் விதைகளாக்கும். அந்த விதையை கர்த்தர் உங்களை நம்பி உங்க கையில தந்திருக்கிறார். அது மிஷனரியா எழும்படும், அப்போஸ்தலனா எழும்படும், தீர்க்கதரிசியா எழும்படும். அந்த பொறுப்பு நம்ம மேல விழுந்திருக்கு. நம்ம உணர்ந்தாலே போதும். நான் மாட்டிட்டேன், எனக்கு ஆண்டவர் வேணும்னு சொல்லி உணர்ந்தாலே போதும். எந்த மனுஷனானாலும் தமது ஆவி அனுப்பி தூக்கி விடுறாரு. எந்த மனுஷனை தமது ஆவி அனுப்பி தூக்கி விடுறாரு. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுவோமா? அத்தனை பேரும் வாயை திறக்கணும். நல்ல ஆவியில நிரம்ப போறோம். நல்ல கண்ணை மூடி இந்த சபையை ஒரு பயங்கர தேவ பிரசன்னம் மூடுவதாக, இந்த சபையில ஒரு அசாதாரண வல்லமை இறங்கி வருவதாக. நல்ல கண்ணை மூடி நல்ல வாயை திறந்து அடகடகல் கதனகடகத்தனா உடந்தல் பிரௌடப துரபலபரபலவா ஜெபீங்க. ஆவியானவரே என்ன தொடுன்னு ஜெபீங்க. ஆவியானவரே என்ன தொடுன்னு ஜெபீங்க. வீட்டுக்கு நீங்க நல்ல பிள்ளைகள், சமூகத்துல நீங்க நல்ல மனிதர்கள், சபையில நீங்க நல்ல ஆத்துமாக்கள். இப்படி எல்லாம் மாற்றித்தர ஆவியானவரால முடியும். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு, யாரும் அங்க இங்க பார்க்க கூடாதுன்னு. இப்ப உங்களுக்கும் ஆவியானவருக்கும், உங்களுக்கும் தேவ பிரசன்னத்துக்கும் பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து கேளுங்க, என்ன நிரப்பும். வாயை திறந்து கேளுங்க, என்ன நிரப்பும். கண்ணை மூடி கேளுங்க, என்ன நிரப்பும். சத்தம் உயர்த்தி கேளுங்க, என்ன நிரப்பும். ராகந்தர பாபா ரியாந்தர பாபா உடந்தர பாபா ரீகல் கபரபலபரபலபா. நீங்க யாரா இருந்தாலும், உங்க நிலைமை எதுவா இருந்தாலும் உங்களை தூக்கிவிடும்படி ஆவியானவர் வந்திருக்கிறார். கண்ணை மூடி 2 கையை நல்லா தட்டி நல்ல வாயை திறந்து இந்த கூட்டத்துக்கு நடுவில் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. சோர்ந்து போகாதுங்க, தளர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அபிஷேகம். வாயை திறந்து ஆவியில பேசுங்க. வாயை திறந்து தம்பிமார் தங்கச்சிமார் ஆவியில பேசுங்க. அத்தர கந்தர கல்ப துரபனா ரெந்தல் கனாதனா. நீ அகப்பட்ட அந்த கேணியில இருந்து ஆவியானவர் உன்னை தூக்கி விடுகிறார். நீ விழுந்து கிடக்கிற அந்த கேணியில இருந்து ஆவியானவர் உன்னை தூக்கி விடுகிறார். நல்ல வாயை திறக்கணும், நல்ல கை தட்டணும், நல்ல கண்ணை மூடணும். ஆவியில ஜெபிங்க. ஏ சத்தம் போதல்ல, கூப்பிடு. சத்தம் போதல்ல, கூப்பிடு. சத்தம் போதல்ல, கூப்பிடு. உன்னை மாற்றி அமைக்க ஆவியானவரால் முடியும். உடபதன பிரௌடபதனா. தம்பிமார் கூப்பிடுங்க, ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. அப்பா, எனக்கு ஒரு எதிர்காலம் வேணும், எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். ஆண்டவரே, நான் மாதிரியா வாழணும். என்ன உம்முடைய கரத்துல தருகிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க. யாரையும் பார்க்காதுங்க. நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும். கண்ணை மூடி சத்தம் உயர்த்தி அந்த நிலக்கீழ் கேணியில் இருந்து உன்னை கர்த்தர் வெளியே எடுக்கிறாரு. சத்துருவுக்கு ஆசை நீ இன்னும் புதஞ்சு போகணும். சத்துருவுக்கு ஆசை நீ இன்னும் அழிஞ்சு போகணும். சத்துருவுக்கு ஆசை நீ இல்லாம போகணும், நீ கேவலப்படணும், உன்னால உன் வீட்டுல சமாதானம் கெட்டு போகணும். கர்த்தருக்கு ஆசை அப்படி இல்ல. நீ ஏறி வரணும், நீ அநேகரை தூக்கி விடணும். Baba 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 rikha baba ba relanda raba rihanda raba rendal kabathara balaba. ஏ சத்தம் போதல்ல, கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்துங்க. தவறான நட்புகள் கர்த்தர் உடைச்சு உன்னை வெளியே எடுக்கிறாரு. தவறான நட்புகளில் இருந்து கர்த்தர் உன்னை பத்திரமா வெளியே கொண்டு வராரு. தவறான ஆசைகள் உன் வாழ்க்கையை விட்டு போகுது. அந்த எண்ணம் இனி உனக்கு வராது, அந்த ஆசை இனி உனக்கு வராது.
தவறான போதையிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறாரு. மதி மயங்கி போன உன்னை ஆவியானவர் உணர்த்துகிறார். சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல தம்பிமாரே. கொஞ்சம் கூட ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். கண்ண மூடி கையை தட்டி பெற்றுக்கோ. போதல்ல போதல்ல போதல்ல. 2 நிமிஷம் கூட ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் கூட வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, பெற்றோர் ஜெபிங்க, இத கேட்டுட்டு இருக்கிறவங்க ஜெபிங்க. என் பிள்ளைய போதையில இருந்து விடுவிக்கணும். என் பிள்ளைய தவறான நண்பர்கள் கையில இருந்து விடுவிக்கணும். என் பிள்ளைய தவறான ஆசையில இருந்து விடுவிக்கணும். எங்க உட்கார்ந்து இருந்தாலும் ஜெபிங்க, எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் ஜெபிங்க. கர்த்தருடைய சித்தம் பலமா இருக்கு, கர்த்தருடைய நோக்கம் பலமா இருக்கு. விடாதுங்க. ரிக்கபலப கந்தரபபப ஊடபல் பிரௌடப துரபரபரபரப. என் கை தட்டி கண்ண மூடி பத்திக பத்திக அபிஷேகம், பத்திக அபிஷேகம். நல்ல ஆவியில போராடுங்க, நல்ல ஆவியில போராடுங்க, நல்ல ஆவியில போராடுங்க. சிலர் மேல அபிஷேகம் பலமா இறங்குது, சிலர் மேல அக்கினி இறங்குது, சிலர் மேல வல்லமை இறங்குது, சிலர் மேல வெள்ளம் இறங்குது. விடாதுங்க. சத்தம் உயர்த்தி கண்ண மூடி கையை தட்டி பெற்றுடுங்க. கர்த்தர் உன்னை தூக்குறாரு, கர்த்தர் உன்னை தூக்குறாரு, கர்த்தர் உன்னை கரை சேர்க்கிறார். அசுத்த ஆவியின் பிடியில் அகப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த அந்தகார கட்டு வெட்டி எறியப்படுகிறது, வெட்டி எறியப்படுகிறது. காற்று பலமா அடிக்குது. யாரு வெட்கப்படப்படாது. கண்ண மூடி போராடுங்க. பயங்கர தேவ மகிமை இல்ல. கவனிங்க, கண்ணை மூடியே கவனிங்கன்னு நான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெற்றோரை இழந்து போன ஒரு பையனை ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டணும். இவன் சின்ன பையனாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் இவனை வளர்த்தி இவனுக்கு அக்கிரமம் தாங்க முடியாததுனால ஆர்ஃபனேஜில் இவனை விரட்டி இவன் நேரம் எங்கே போயிட்டான் தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இருந்து குப்பைகளை கொண்டு போடுற இடத்துல போய் வளர்ந்துட்டான். அந்த இடத்துல மொத்த மருத்துவமனை கழிவுகள் மட்டும். இவன் அந்த மருத்துவமனையிலிருந்து தூக்கி போடப்படுகிற குப்பைகளில் கிடக்கிற மருந்தை எடுத்து தன் உடம்புல குத்தி வச்சு அதில் ஒரு போதை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான்.
அப்படி அந்த பக்கத்தில் வர ஆட்களை அடிக்கிறது, ரொம்ப முரட்டுத்தனமாக நடக்கிறது. சில ஆட்கள் என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு, ஏன்னா தாய் தகப்பன் இல்லை, ஆர்ஃபனேஜில் துரத்தி விட்டுருக்கு. ரொம்ப சின்ன வயசில் ஏகப்பட்ட போலீஸ் கேஸ்கள். ஒரு நாள் குப்பையில் படுத்திருக்கிறான். ஒரு சத்தம் கேட்குது, மோரிஸ் எனக்கு நீ வேணும். அவன் சொன்னானா, எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஆர்ஃபனேஜ்காரங்களுக்கு நான் தேவையில்லை, உலகத்தில் யாருக்கும் நான் தேவையில்லை. கர்த்தர் சொன்னாரா, நீ எனக்கு வேணும். குப்பையில் கிடந்த பையனை கர்த்தர் தெரிஞ்செடுத்து அந்த பையன் தொடங்கின ஊழியமாக்கும் மோரிஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரீஸ், மோரிஸ் சர்வதேச ஊழியங்கள். அந்த ஊழியம் யாருக்கு மட்டும் தெரியுமா? குப்பையில் கிடக்கிறவங்களுக்கும், ஜெயிலில் கிடக்கிறவங்களுக்கும், பெரிய பெரிய ரவுடிகளுக்கும், குண்டாயுசம் பண்ணுறவர்களுக்கும் நடுவில் மட்டும்தான் அந்த ஊழியம். ஒரு குப்பையில் கிடக்கிற வாலிபனை தூக்கி எடுத்து கேவலமாக கிடக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்களை தூக்கிவிட தெய்வத்தால் முடியுமானா? என்ன உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் எதையும் செய்ய முடியும்.